பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தயாரா? அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. மேட்டுப்பாளையம் உதகை இடையே மலை ரயில் சேவை இன்று ஒருநாள் ரத்து. கனமழை காரணமாக ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதால் நடவடிக்கை. பெருந்துறை அருகே பேட்டரிகள் ஏற்றி சென்ற லாரியில் தீ விபத்து. லாரி முழுவதும் தீயில் கருகி சேதம். காரைக்காலில் கோவில் நிலத்திற்கு போலி ஆவணங்கள் தயாரித்த நில அளவையாளர் ரேணுகா தேவி கைது. இருவேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் அரசியல் கட்சி நிர்வாகிகளுக்கு காவல்துறையினர் லுக் அவுட் நோட்டீஸ். ஜம்மு காஷ்மீரின் 40 தொகுதிகளுக்கு நாளை இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. நேற்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். தமிழக வெற்றிக் கழக கொடி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடாது. அரசியல் கட்சி கொடியில் இடம்பெறும் சின்னங்களுக்கு ஒப்புதலோ அங்கீகாரமோ வழங்குவதில்லை என பகுஜன் சமாஜ் அளித்த மனுவுக்கு தேர்தல் ஆணையம் பதில். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை தேசிய பிரச்சினையாக கருத வேண்டும் என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு OPS வலியுறுத்தல். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக 455 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசு அரசாணை வெளியீடு. நில உரிமையாளர்கள் ஆட்சேபனை இருந்தால் 1 மாதத்திற்குள் தெரிவிக்கலாம் என அறிவிப்பு. குன்னூர் தனியார் பள்ளி வளாகத்தில் புகுந்த கரடி. சுற்றித் திரியும் கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. மக்களுக்கு துணையாக இருப்பதற்காகவே உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். வாக்களித்தவர்களின் நம்பிக்கையை புதிய அமைச்சர்கள் காப்பாற்ற வேண்டும் எனவும் அறிவுரை. கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. வெள்ளப்பெருக்கு அபாயம் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தமிழ்நாட்டின் நீலகிரி, கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். செங்கம் அருகே 2.5 கிலோ போலி தங்க நகைகளை 36 லட்சம் ரூபாய்க்கு விற்க முயற்சி. 6 பேர் கொண்ட கும்பல் கைது. நகை வாங்க வந்த இருவர் தப்பி ஓட்டம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மண் சரிவு ஏற்பட்டதில் பெண் உயிரிழப்பு. குழந்தைகள் உள்பட 3 பேர் பத்திரமாக மீட்பு. காரைக்குடி அருகே பல்லவன் விரைவு ரயில் பிரேக் பழுது. நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. நாகை அருகே நடுக்கடலில் இருதரப்பு மீனவர்களிடையே மோதல். மீன்பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் சண்டையிட்டுக் கொண்டதால் பரபரப்பு. மோடியை பதவியிலிருந்து அகற்றும் வரை தமக்கு மரணம் கிடையாது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. கார்கேவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் தொலைபேசியில் நலம் விசாரித்த பிரதமர் நரேந்திர மோடி. பீகாரில் 13 மாவட்டங்களில் 5வது நாட்களாக தொடரும் கனமழை. குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இடைக்கால ஒருங்கிணைப்பாளராக பிரகாஷ் காரத் தேர்வு. சீதாராம் யெச்சூரி மறைவை அடுத்து CPM மத்திய குழு கூட்டத்தில் முடிவு. நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை 170ஐ தாண்டியது. காணாமல் போன 42 பேரை தேடும் பணி தீவிரம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.